அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக சுக்கிரனுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு மிகப்பெரிய ஒரு வரம். அந்த வரம் என்ன வேண்டும் என்பதை முன்கூட்டியே கணித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற வகையில் கும்பராசினியர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குரு பகவான் சுக்கிரனுடன் இணைகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு பகவான், பாக்கியாதிபதியானவர் சுக்கிரன். எனவே இக்காலத்தில் வருமானம் என்பது கும்பராசினியர்களான உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீடு வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் கூடும். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டுங்க. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம தெய்வ பிரச்சனைகளை நிறைவேற்றுவீங்க. ஆபரண சேர்க்கை உண்டுங்க. வெளிநாட்டிலிருந்து அனுகூல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. புதிய வாகனம் வாங்கும் முயற்சி மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உற்சாகத்தோடு பணிபுரிய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை சனி மீது பதிவதால் 2ஆம் இடமும் புனிதம் அடைகிறது. 7 சனியினுடைய குடும்ப சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுகிறதுங்க. எனவே குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்க இருக்கு. கொடுக்கல் வாங்க ஒழுங்காகுங்க. அது மட்டும் இல்லாம கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்கு. இடமாற்றம், வீடு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பொருளாதார நிலை திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் பொருளாதார நிலை என்பது திருப்தி தரும் விதத்திலே அமையிருக்கு. இருந்தாலும் 6இல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். 6இல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே நிதானத்துடன் செயல்படுவது என்பது மிக மிக அவசியங்க. இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உண்டு. தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க இருக்கு. இடம் மற்றும் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. எதிர்காலத்தை பற்றி பயம் அகலுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடன்கள் வசூலாகி கவலையை போக்கும். பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நேரமாக இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. அது மட்டும் இல்லாம மனபயம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் வந்து சேருங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்க இருக்கு. குலதெய்வ வழிபாடும் சனீஸ்வரன் வழிபாடும் இக்காலத்தில் உங்களுக்கு தேவைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4, 8, 11
11 ஆகிய இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிகிறது. எனவே இக்காலத்தில் தாயினுடைய உடல் நலம் சீராகுங்க. தனவரவிற்கு பஞ்சமில்லை என்றாலும் விரயங்கள் மிக அதிகமாக இருக்குங்க. வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்பட இருக்கு. இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறைய இருக்குதுங்க. உடன்பிறப்புகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பிறரை நம்பி ஏமாறும் வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதேபோல் கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டுங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டுங்க. பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி என்பது அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகுவும் தனஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். சனி அமர்ந்திருப்பது குரு பகவானுடைய ராசியாக இருப்பதால் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்பட இருக்கு. திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைய இருக்கு. பிள்ளை அல்லது பெண் வேலை காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக தாய்நாடு வந்து செல்லும் வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா சிறு பிரச்சனை ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணமும் நடைபெற இருக்கு. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பணிச்சுமை பெரும்பாலும் ஓய்வில்லாத உழைப்பும் மனதில் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களின் அன்பு அரவணைப்பு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அன்றாட கடமைகளில் மனம் தீவிரமாக ஈடுபடும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலை அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. வங்கிகளின் சலுகைகளும் ஆதரவும் தொழிலில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பண பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சக கூட்டாளிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாங்க. வங்கிகளின் சலுகைகள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. உங்களுடைய இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தக்கூடிய சிறந்த ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.